ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் பேப்பர் நம்பர் 4 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் வந்து சாப்டர் நம்பர் 2 மெட்டீரியல் காஸ்ட். இந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த காம்படிஷன் வேர்ல்டில் நம்ம வந்து இந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து டிட்டர்மைன் பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு. அது குறிப்பாக இந்தியாவில் வந்து இது வந்து ப்ரைஸ் சென்சிட்டிவ். அதனால் நீங்கள் ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ண முடியாது, மார்க்கெட்டில் டிட்டர்மைன் பண்ணுறத வச்சு தான் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிரெட் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிதுன்னா இதுக்காகக்கூடிய காஸ்ட் 40 ரூபாய்னா 10 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். காஸ்ட்டுன்னு எல்லா காஸ்ட்டும், மேனுஃபேக்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் ஆனது தான் அந்த காஸ்ட். இது வந்து காஸ்ட், இது வந்து ப்ராஃபிட், இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ நம்ம செல்லிங் ப்ரைஸ் அப்படியே தான் இருக்கும். உங்கள் காம்படிஷனர் வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு மேலே விற்றிங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த காம்படிஷன் உள்ள மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து இது எக்ஸம்ஷனாக இருக்கும். நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுக்கு அமௌண்ட் வச்சிங்கனாலோ எவ்வளோ தான் செல்லிங் ப்ரைஸ் வச்சிங்கனாலும் வாங்குறதுக்காக இருப்பாங்க. ஏன்னா ப்ராடக்ட் டிஃப்ரென்சியேஷன் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து செல்லிங் ப்ரைஸை நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த காஸ்ட்டை தான் மினிமைஸ் பண்ண பார்க்கணும். இந்த காஸ்ட் எப்படி மினிமைஸ் பண்ணுறதுனா ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும். என்னென்ன காஸ்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த காஸ்ட்டை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். இப்போது அதே மெட்டீரியல் காஸ்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்டில் இருக்கும். இந்த காஸ்ட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து இந்த மெட்டீரியலுக்கு செலவு பண்ணுறதா தான் இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல் காஸ்ட்டை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் வந்து சிம்பிளாக இந்த மெட்டீரியலில் எதெல்லாம் வேல்யூவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். மெட்டீரியலில் எதெல்லாம் எடுத்துக்கலாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு, அதுதான் இந்த சாப்டர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த வேல்யூஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல். செகண்டு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிறது எவ்வளோ மினிமம் ஸ்டாக் வச்சுருக்கலாம், எவ்வளோ மேக்ஸிமம் வச்சுருக்கலாம், எவ்வளோ ஆவரேஜாக வச்சுருக்கலாம். மேக்ஸிமமாக வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கேரிங் காஸ்ட் அதிகமாகும். மினிமமாக வச்சுருந்தோம்னா ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக வந்து நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆர்டர் பண்ணலாம், எவ்வளோ இருக்கும் போது ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த ஃபார்முலா ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கான லாஜிக் பார்த்துட்டு அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ வந்து தேர்டு வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து வேல்யூ பண்ணுறது. எதை வேல்யூ பண்ணுறதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு அதை வேல்யூ பண்ணுறது. ஃபிஃபோவில் வேல்யூ பண்ணலாமா, லிஃபோவில் வேல்யூ பண்ணலாமா, ஆவரேஜில் வந்து வேல்யூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வரக்கூடிய மெட்டீரியல், நாம் இஷ்யூ பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து ரேட் மாறும். அதை வந்து நம்ம எப்படி வேல்யூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இருக்கும். நம்மக்கிட்ட ஸ்டாக்காக இருக்குல்ல, அதை எப்படி வேல்யூ பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது தான் தேர்டு செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஃபோர்த்து செக்மெண்ட் வந்து மிஸ்செலேனியஸ். இது போக கவர் ஆகாத சும்மா சூப்பரான சம்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்குறது. ஃபஸ்ட்டு வந்து வேல்யூஷன் ஆஃப் மெட்டீரியல். வேல்யூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெசிப்ட். வேல்யூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெசிப்ட்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, அதை கண்டுபிடிக்கிறது. அசர்டைன்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வேல்யூஷன் ஆஃப் மெட்டீரியல் ரெசிப்ட்னு சொல்லுவோம். அதில் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல, ட்ரேட் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோம், அதெல்லாம் என்ன அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது. இந்த பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியலில் வந்து எதை ஆட் பண்ணணும், எதை வந்து லெஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். டிஸ்கவுண்ட் அண்ட் சப்சிடி. ஃபஸ்ட் வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா டிடெக்ட் பண்ணிடுவோம். ஃப்ரம் த பர்ச்சேஸ் ப்ரைஸில் வந்து டிடெக்ட் பண்ணிடுவோம். நாட் ஷோன் ஆஸ் டிடெக்ஷன் இந்த இன்வாய்ஸ்லேயே அதை வந்து ஷோன் பண்ண மாட்டோம். இப்போ வந்து நீங்கள் 100 ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி ரேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். நிறைய லம்பாக வாங்கும் போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், அதுதான் ட்ரேட் டிஸ்கவுண்ட். அப்போ வந்து 100 யூனிட்ஸ் வாங்கினீங்கன்னா வழக்கமாக அந்த ப்ரைஸ் வந்து 100 ரூபா. நீங்கள் லம்பாக ஒரு 100 யூனிட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 95 ருபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் அதுக்கு ப்ரைஸ்லேயே நீங்கள் எவ்வளோன்னு எடுத்துக்கிங்கன்னா 100 × 100 யூனிட்ஸு இன்ட்டு ருப்பீஸ் வந்து 95. அது வந்து 9500 தான் நீங்கள் இன்வாய்ஸ்லேயே காட்டுவீங்க. அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து இன்வாய்ஸில் காட்ட மாட்டீங்க. இன்வாய்ஸ்னால் உங்களுக்கு ஒரு பில் போட்டு கொடுப்பாங்களா, அதெல்லாம். நெக்ஸ்ட் என்னென்னா குவான்டிட்டி டிஸ்கவுண்ட். அதுவும் இதுக்கு ரிலேட்டட் தான், சிமிலர் டு த ட்ரேட் டிஸ்கவுண்ட். அதையும் என்ன பண்ணுவோம், டிரெக்ட் தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட் என்ன பண்ணுவோன்னா இதில் எடுத்துக்கவே மாட்டோம் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கேஷ் டிஸ்கவுண்ட் நீங்கள் முன்னாலேயே பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். அந்த கிரெடிட் பீரியடை பொறுத்து இது மாறும். ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஐட்டமாக எடுத்துக்குவோம். காஸ்டிங்கில் வந்து அதை எடுத்துக்கவே மாட்டோம். கேஷ் டிஸ்கவுண்ட் கொடுத்தா நீங்கள் இந்த கண்டுக்கவே தேவையில்லை வேல்யூஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும்.
அதுக்கப்புறம் சப்சிடி, கிராண்ட், இன்சென்டிவ்ஸ் அப்படின்னா என்னது, கவர்மெண்ட் என்ன சப்சிடி, இது மூணுமே சிமிலர் டேர்ம்ஸ் தான். ரிசீவ்டு ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆர் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், யாராவது கிட்டேருந்து வாங்குறீங்களோ கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அதில் வந்து கவர்மெண்ட் வந்து காஸ்ட் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி 20 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ 80 ரூபாயை தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. அந்த 20 ரூபாயை வந்து டிடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டியூட்டி அண்ட் டேக்ஸஸ். ரோட் டேக்ஸ், டோல் டேக்ஸஸ் வந்து பெய்டு பை த பையர் அப்படின்னா இன்க்ளூடட் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னால் இப்போ வந்து ஐடிசின்னு படிச்சிருப்போம். அந்த ஐடிசி அவைல் பண்ணோம்னா அதை வந்து நம்ம எடுத்துக்கவே மாட்டோம், எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவோம், ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை லிஸ்ட் பண்ணுவோம், இல்லைன்னா அதை எடுத்துக்கவே மாட்டோம். அதே ஐடிசி அவைலபிளாக இல்லைன்னா, ஐடிசி வந்து நீங்கள் எடுக்க முடியாதுன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தானே. ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்குவீங்க. அதுதான் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். அன்லஸ் மென்ஷன்டு ஸ்பெசிஃபிக்லி, எதையுமே ஸ்பெசிஃபைடாக சொல்லினா அதை வந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து எடுத்துக்கக்கூடாது. நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். நம்ம வழக்கமாக ஐடிசி அவைலபிள் அப்படின்னு அசியூம் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் கஸ்டம் டியூட்டி. கஸ்டம் டியூட்டினா என்னது இம்போர்ட் பண்ணிங்கன்னா, அவுட் சைட் இந்தியாவிலேருந்து என்னது இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்தியாவுக்கு, அதுக்காக பே பண்ணுறதா கஸ்டம் டியூட்டி. அதை வந்து என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணிக்குவோம் பர்ச்சேஸ் காஸ்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பெனால்ட்டி அண்ட் சார்ஜஸ். இது வந்து என்னது ராங்காக பண்ணுறதுனால பெனால்ட்டி போடுறது. இப்போ வந்து டீமேரேஜ் அப்படின்னா அது எதுக்காக பெனால்ட்டினா, டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அப்லோடிங் அண்ட் ஆஃப்லோடிங் ஆஃப் மெட்டீரியலுக்கு வந்து டிலே பண்ணிகிட்ருக்கார், ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து டீமரேஜ் அப்படின்னு ஒரு பெனால்ட்டி வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொன்னதை விட அது வந்து அப்நார்மல் காஸ்ட். ஸோ அதை வந்து இன்க்ளூடே பண்ணிக்க மாட்டோம் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில். நான் பெனால்ட்டி பே பண்ணியிருக்கேன், அது வந்து காஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோன்னா அதெல்லாம் அப்படி பண்ணிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் டிடக்ஷன் சார்ஜஸ், அதுக்கப்புறம் ஃபைன். இது எதுக்குன்னா நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ரூல் ஆர் லா பை எனி ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. ஏதோ ஒரு லாவோ ரூல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல, நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்காக பெனால்ட்டி போடுவாங்க, இல்லைனா ஃபைன் என்னது போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னா அது அப்நார்மல் காஸ்ட். அதை வந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கூடாது. நார்மலான பெனால்ட்டி எனி டைப்பாக வேணாலும் இருக்கலாம், எந்த டைப்பாக வேணாலும் இருக்கலாம், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இருக்குது. ப்ரொடெக்டிங் குட்ஸ் டியூரிங் டிரான்சிஸ்ட். இங்கே வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணணும். டியூரிங் டிரான்சிஸ்ட் அப்போ இருந்துச்சுன்னா அது வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் ஆட் பண்ணிக்குவீங்க. அது நீங்கள் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுக்கு என்னது இன்சூரன்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து மெட்டீரியல் காஸ்ட்டில் வராது. அதுக்கப்புறம் கமிஷன்ஸ் ஆர் த ப்ரோக்கரேஜ் பெய்டு. கமிஷனாக ப்ரோக்கரேஜாக பே பண்ணியிருக்கீங்க அந்த குட்ஸ் வாங்குறதுக்கு வேண்டி, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் இன்வைட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எப்படியா இருக்கும்னா டைரக்ட்லி ஆர்டிபிட்டபிள் டு த ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் நீங்கள் வாங்குறதுக்கு வேண்டி நான் ஃப்ரைட் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ். காஸ்ட் ஆஃப் கண்டெய்னர்ஸ்னால் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டோன்னா சிம்பிளாக புரியும்னா, இப்போ டொமேட்டோ வாங்குறேன்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரே வேணும். ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்குறோன்னா அதுக்கு நம்மளுக்கு ட்ரே வேணும். ஸோ அந்த ட்ரேக்கு வேண்டி நம்ம ஃபீஸ் பே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ட்ரேவை கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அமௌண்ட்டு திருப்பி வாங்கிக்குவோம். நாட் ரீஃபண்டபிள் கண்டெய்னர்ஸ்னால் அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ மினிமல் அமௌண்ட்டாக இருக்குது, நீங்கள் வந்து இந்த ட்ரேவை எடுத்துகிட்டு போயிருங்க, வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதே ரீஃபண்டபிள் கண்டெய்னர்ஸாக இருந்துச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து காஸ்ட்லி எடுத்துக்கக்கூடாது, நாட் பி கன்சிடர்ட். அதே அவங்க ரீஃபண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, இது வந்து நீங்கள் 100 ரூபா பே பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து ரீஃபண்ட் வந்து 90 ரூபா தான் பண்ணுறாங்கன்னா 90 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஷார்ட் ஃபால் எவ்வளோ, 10 ருபீஸ் இருக்கா, 10 ருபீஸ் இருக்குது. அந்த 10 ருபீஸை மட்டும் காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸில் வந்து ஆட் பண்ணிக்குவீங்க. ஷார்ட் ஃபால் இஸ் ஆடட் வித் த காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்டேஜ் என்னது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நார்மல் ரீசனா அப்நார்மல் ரீசனான்னு பார்க்கணும். எதெல்லாம் நார்மல் ரீசன்னா, லாஸ் டியூ டு த பிரேக்கிங் ஆஃப் பல்க், அதுக்கப்புறம் எவாப்ரேஷன்ஸ் ஆவி ஆகி போயிடுறது, அதுக்கப்புறம் டியூ டு அன்அவாய்டபிள் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது, வழக்கமாக நடக்கிறது தான். ஆர் த ரீசன்ஸ் ஆர் ஆஃப் நார்மல் லாஸ், இதெல்லாம் நார்மல் லாஸ், இதை வந்து நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எவாப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி என்ன ரீசன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காமன் சென்ஸ்லேயே இது தெரியும். அதே அப்நார்மல் லாஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோன்னா, இதில் எடுத்துக்கவே மாட்டோம். காஸ்டிங்கில் வந்து அதன் மூலிமா எதுவும் எஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்குவோம். அதை வந்து டெபிட்டட் டு த காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பண்ணிடுவோம். அதை வந்து ப்ரைஸை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு விட மாட்டோம். நாட் அப்சர்வ்டு பை த
குட்ஸ் யூனிட்ஸ் எப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து 1000 ரூபா ஒரு யூனிட்டுக்கு, அதில் வந்து டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோன்னா 110 யூனிட்ஸ். அதில் வந்து நார்மல் ரீசனாக இருந்துச்சுன்னா 110 மைனஸ் 10 யூனிட்ஸ் வந்து நார்மல் ரீசனால் போயிடுச்சுன்னா இந்த 10 யூனிட்ஸ்னு போடுவோம். அப்படி பண்ணிட்டோன்னா 100 வரும். அது வந்து 10 பர் யூனிட் வருமா, அது வந்து இந்த யூனிட்ஸ் வந்து மாறுது. அதுவே அப்நார்மல் ரீசனாக இருந்துச்சுன்னா 1000னா இதை வந்து நீங்கள் காஸ்டிங் P&L தான் கொண்டு போகணும். இங்கே வந்து நாட் அப்சர்வ் பை த குட்ஸ் யூனிட், அது வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது. எப்படி அப்சர்வ் பண்ணாமல் இருக்குன்னா டிவைடட் பை 110 போட்டிங்கன்னா இங்கே வந்து அமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குல்ல, ஹையான அமௌண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து இங்கே லோவான அமௌண்ட்டாக இருக்கும். 100 டிவைடட் பை 11 போட்டோன்னா 9.09 அப்படிங்கிறது தான் வருது. இதைத்தான் நீங்கள் காஸ்ட் எடுத்துக்கணும். 9.09. இங்கே வந்து காஸ்ட் அதிகமாகுது. ஸோ கஸ்டமர் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து காஸ்ட் வந்து நீங்கள் கம்மியாக தான் வச்சுருக்கணும். ஏன்னா அப்நார்மல் ரீசன்ஸ். ஓகேவா, அப்நார்மல் ரீசனாக இருந்துச்சுன்னா காஸ்ட்டை வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாமல் பார்த்துக்கணும். நார்மல் ரீசனாக ஃப்ளக்சுவேட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஃப்ளக்சுவேட்னா இங்கே சேஞ்ச் ஆகிறது. நார்மலாக 9.09, இங்கே வந்து அப்நார்மல் ரீசன்னா அதை வந்து -10 பண்ணிக்கிறோம். இப்போ வந்து illustration 1 பார்க்கலாம். An invoice in respect of the consignment of chemical A and B provide the following informations. இது வந்து chemical A வந்து 10,000 kgs இருக்குது, 10 per kg. chemical B வந்து 8,000 kg, 13 per kg. இது ரெண்டு இன்டூ பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் தான் இங்கே இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து 10%. கிரெடிட் இஸ் நாட் அலௌடு. இங்கே வந்து கிரெடிட் இல்லையா, ஸோ அந்த காஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து கஸ்டம் டியூட்டிங்கிறது வந்து நம்ம ரேட்டை வச்சு தான் எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஃப்ரைட் வந்து நம்ம எதை வச்சு எடுத்துக்குவோம்னா டோட்டல் குவான்டிட்டியை வச்சு அந்த ரேஷியோவில் தான் எடுத்துக்குவோம். அது வந்து 10:8 தான் எடுத்துக்குவோம். அது 10:8 இல்லைன்னா 5:4. 3,840 வந்து நம்ம அந்த குவான்டிட்டி ரேஷியோவில் வந்து பிரிக்கணும். அதே கஸ்டம் டியூட்டி வந்து ரேட்டை பொறுத்து தான் இருக்கும். அதனுடைய நேச்சரை பொறுத்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். ஷார்ட்டேஜ் ஆஃப் 500 kgs in chemical A, 320 kgs in chemical B due to நார்மல் ப்ரைகேஜஸ். இது வந்து நார்மல் ப்ரைகேஜஸாக இருக்கிறனால ப்ரைஸோட ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கலாம். அதாவது குவான்டிட்டியிலேருந்து இது லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கெமிக்கல் ஏ வந்து 500 kgs வந்து கம்மியாக இருக்குது. டோட்டலாக எவ்வளோ வாங்கியிருக்காங்க, 10,000 வாங்கியிருக்காங்களா. அப்போ வந்து 500 வந்து கம்மியாகி தான் வருதாமா. ஷார்ட்டேஜ்னால் அப்போ வந்து 9,500 தான் ரீச் பண்ணுறாங்க. அது நார்மல் ரீசன்னால தான் இருக்குது. அதுக்கப்புறம் 320 வந்து கெமிக்கல் பி. அப்போ வந்து அந்த டோட்டல் குவான்டிட்டிலேருந்து 320 வந்து லெஸ் பண்ணிக்கலாம். யூ ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்யூட் த ரேட் பர் கேஜி ஆஃப் ஈச் கெமிக்கல். ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ரேட் பர் கேஜி, ஒரு கேஜிக்கு எத்தனை ரூபாய் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசியூமிங் அ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 2% ஃபார் ஃபர்தர் டிட்டரியேஷன். 2% வந்து மறுபடியும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2% லிஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து குவான்டிட்டி பர்ச்சேஸ்டு பார்க்கலாமா. ரேட் எவ்வளோ, 1,04,000. 1 lakh, அதுக்கப்புறம் 1,04,000. அதுக்கப்புறம் பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து 10%. இதுக்கு வந்து டைரெக்டாக போட்டாலும் சரி, அங்கே மேலே கொடுத்துருந்த அமௌண்ட் வந்து ரேஷியோவில் பிரித்தாலும் சரி. மேலே கொடுத்துருந்த அமௌண்ட் வந்து 20,400. அதை வந்து எந்த ரேஷியோவில் பிரிப்போம்னா 1 lakh is to 1,04,000, அதாவது 100 is to 104 அந்த ரேஷியோவில் பிரித்தாலும் சரி. இதுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக இன்டூ பண்ணிட்டோன்னா 1 lakh into 10%, 10,000 வரும். 1,04,000 into 10% வந்து 10,400. ரயில்வே ஃப்ரைட் அது வந்து அந்த ரேஷியோவில் வெயிட்டேஜ் ரேஷியோவில் வந்து பிரிப்போம் 5:4. அது வந்து 2,133.33 அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். இது வந்து 1,707. டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 1,21,133. கெமிக்கல் பிக்கு வந்து டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 1,16,107. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எஃபெக்டிவ் குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரியணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஷார்ட்டேஜ் ஆகி தான் நார்மல் ரீசன். ஸோ ஃப்ளக்சுவேட் பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணுறோம். கெமிக்கல் பிலையும் லெஸ் பண்ணோம்னா 7,680 வருது. அது வந்து ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்களா, நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த நார்மல் பேக்கேஜஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ரொவிஷன்ஸ் போடணும். நம்மளுக்கு எவ்வளோ ரீச் ஆகுதோ, நீங்கள் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்களோ. இப்போ வந்து நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன், நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு 10,000 kgs. வர வழியில் ஒரு 500 வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. எந்த ரீசனாக வேணாலும் இருக்கலாம். நார்மல் ரீசனாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதை லெஸ் பண்ணுவேன். அப்நார்மல் ரீசனாக இருந்துச்சுன்னா காஸ்டிங் அண்ட் P&L வந்து சார்ஜ் பண்ணிடுவேன்.
அதுக்கப்புறம் என்கிட்ட ரிசீவ் ஆகுதுல, அதுக்கப்புறம் எவ்வளோ வந்து நார்மல் அட்ரிஷனால் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், அதை வந்து நான் ப்ரொவிஷனாக போடுவேன். அது வந்து ஒரு 2% என்கிட்ட இருக்கிறதுக்கு தான் போடுவேன். ஸோ 9500 இன்ட்டு 2%, 190, 7680 இன்ட்டு 2%, 153.6. அது வந்து அதையும் லெஸ் பண்ணிட்டோம். நம்மளுக்கு குவான்டிட்டி எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னா 9310 ஃபார் கெமிக்கல் ஏ, அதுக்கப்புறம் 7526 ஃபார் கெமிக்கல் பி. ஸோ டோட்டல் காஸ்ட்லேருந்து எஃபெக்டிவ் குவான்டிட்டி வந்து டிவைட் பண்ணோன்னா, இதால் இதை டிவைட் பண்ண 1,12,133 டிவைடட் பை 9,310 டிவைட் பண்ணோன்னா பர் கேஜிக்கு எவ்வளோ வரும்னா 12.04. அதே 1,16,107 டிவைடட் பை 7,526.4 அப்படி பண்ணால் 50.43 வரும். அது எதுக்கான ரேட்னா கெமிக்கல் பி. இது அவ்வளோதான். இல்லுஸ்ட்ரேஷன் 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 2. வாட் price per unit would form part of what price per unit would part number A32 be entered in the stores ledger. ஸ்டோர்ஸ் லெஜரில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸ் வந்து என்ட்ரி பண்ணுவீங்க எதுக்குன்னா பார்ட் நம்பர் 32, பார்ட் நம்பர் A32. இது வந்து அந்த ஒரு பேர் வச்சுருக்காங்க. இன்வாய்ஸ் இருக்கா, இன்வாய்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க 200 யூனிட்ஸ், பார்ட் நம்பர் A32 எத்தனை ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா 5 ரூபீஸ்க்கு. அப்போ வந்து 200 × 5 1000 rupees. டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க 20%. என்ன டிஸ்கவுண்ட்டுன்னு தெரில, மொத்தம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு 20%, 200. அதுக்கப்புறம் எவ்வளோ வருதுன்னா 800 வருது. ஜிஎஸ்டி வந்து 12%, அது வந்து 96,896 வருது. பேக்கிங் சார்ஜஸ் வந்து 5 நாட் ரீஃபண்டபிள், அது வந்து நாட் ரீஃபண்டபுளாக, ஸோ அதை எடுத்துக்குவோம் 50. கீழே வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 2% கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்கன்னா, மேலே கொடுத்துருக்கிறது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரேட் டிஸ்கவுண்ட், ஸோ லெஸ் பண்ணிக்குவோம். அது வந்து 800 இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து 2% கேஷ் டிஸ்கவுண்ட் வில் பி கிவன் இஃப் த பேமெண்ட் இஸ் மேட் இன் 30 days. இது கேஷ் டிஸ்கவுண்ட்னு கொடுத்தாங்கன்னா நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை, இது வந்து காஸ்டிங்லேயே வராது, ஏன்னா இது ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட்டிங் பேமெண்ட் ஃபார் ஜிஎஸ்டி ஆர் என்க்ளோஸ்டு ஃபார் கிளைமிங் இன்புட் கிரெடிட். ஐடிசி அவைல் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் காஸ்ட்டில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த 200 சப்ராக்ட் பண்ணி இந்த 800 காஸ்ட்டு, இதில் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்க மாட்டோம். ஸோ 800 அப்படியே இருக்கும், இங்கே வந்து 800 இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் 50 ஆட் பண்ணோன்னா 850. நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, பர் யூனிட்டுக்கு கேட்டிருக்காங்களா? ஆமாம், ப்ரைஸ் பர் யூனிட்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை எவ்வளோ யூனிட்ஸோ அதெல்லாம் பண்ணணும். 200 யூனிட்ஸ். இது வந்து என்னது டிடெக்ட் ஆகுது, ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி இருக்குது, நார்மல் ஷார்ட்டேஜ் நார்மல் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ டிவைடட் பை 200 போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோ வந்துச்சு 4.25. ஏன்னா நெட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் எடுத்துட்டோம் 800, ஏன்னா ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெஸ் பண்ணிக்கிறோம், அதை வந்து இன்வாய்ஸில் காட்ட தேவையில்லை. ஸோ 800 அப்படியே. அதுக்கப்புறம் பேக்கிங் சார்ஜஸ் 5 நாட் ரீஃபண்டபிள். ஏன் ஜிஎஸ்டி எடுத்துக்கலைன்னா அதுக்கு வந்து ஐடிசி அவைலபிள். இது வந்து 50னா டோட்டலாக 850 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பர்ச்சேஸ்டு 200. அது வந்து 850 டிவைடட் பை 200 4.25. அதுதான் காஸ்ட் பர் யூனிட். இதுக்கான நோட்ஸ் கொடுத்து எழுதிடணும். ஏன் கேஷ் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலைன்னா ஃபினான்ஸ் சார்ஜஸில் தான் வரும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் அதை தான் எடுத்துக்குவோம். அதனால அதை வந்து வேல்யூஷன் ஆஃப் மெட்டீரியலுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கல, நாட் கன்சிடர்டு. இன்புட் கிரெடிட் இஸ் அவைல்டு ஃபார் ஜிஎஸ்டி பெய்டு, ஹென்ஸ் இட் வில் நாட் பி ஆடட் டு த பர்ச்சேஸ் காஸ்ட். இதுக்கு ஐடிசி இருக்கிறனால நாங்கள் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ரிலேட்டட். எப்படி மெட்டீரியல் வந்து வேல்யூ பண்ணுவோம், எதை காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். இன்வென்டரி கண்ட்ரோல், எவ்வளோ வந்து ஆர்டர் பண்ணணும், எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும், இந்த மாதிரி இது எல்லா இஷ்யூஸும் பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இதுக்கான லாஜிக்ஸ் இருக்கும். இது எல்லாம் என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.